அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய 23ஆம் தேதி 2026 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு நாள். இதற்கு முன்பு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுகவா அதிமுகவா என்ற இரு அணிகளுக்கு இடையில் கடுமையான போட்டி நடக்கும். ஆனால் இந்த தேர்தல் மிகவும் வித்தியாசமான தேர்தல். இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதால் மதவெறி கும்பல்களுக்கும் மத சார்பற்ற மக்களுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் நம்ம வாக்களிக்க தவறினாலோ இல்லை வேறு சக்திகள் ஆட்சிக்கு வந்தாலோ அந்த ஆட்சி தமிழகத்தில் நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியாக தான் நடக்கும். திராவிட ஆட்சி நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வடநாடுகளில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட 2 பேர் ஃப்ரெண்டு, ஒருத்தர் ஹிந்து, தன்னுடைய நண்பனை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால அவர் தலையை வெட்டிட்டார். இந்த அளவுக்கு வடநாட்டில் மதவெறிகள் ஊறி போய் தெரியுது. அந்த மாதிரி தான் இல்லாமல் இதுவரைக்கும் தமிழகத்தில் நிம்மதியாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மதவெறிக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த தர்கா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமும் மிகப்பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டிருந்து அந்த திட்டத்தினை உளவுத்துறை மூலமாக அறிந்த முதல்வர் அவர்கள் இந்த அவர்களுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி அதில் கோர்ட்டில் போய் சில ஆரிக்கமெண்ட் சில தவறுகள் நடந்து கோர்ட்டுடைய உத்தரவு நிறைவேற்று என்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கேஸில் எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி இன்றைக்கி அவர் வழங்கிய தீர்ப்பையே அந்த பாசிசம் பிடிச்ச அந்த நீதிபதியுடைய தீர்ப்பையே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றத்தை இப்போ ஒரு ஊராக நல்ல ஊராக வைத்திருப்பதற்கு காரணம் இந்த ஆட்சி தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இப்போ வரக்கூடிய இந்த ஆட்சியில் திமுக அவங்களே சொல்கிறாங்க 200 இடத்துல ஜெயிப்போம் கிடையாது. 234 இடங்கள் அவர்கள் ஜெயிக்க வேண்டும். 234 இடங்களுக்கு வலுவான முறையில் ஒரு ஆட்சியில் அமர்ந்து மதவெறி சக்திகளுக்கு எதிரான ஆட்சியை இங்கே கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணங்கள் நம்மிடத்தில் வேண்டும்.